மக்களின் இந்த தீர்ப்பை தலை வணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். சமூக வலைதளத்தில் ஒரு தம்பி பதிவிட்டு இருந்தார். எம்கே ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ கூட இல்லை, தோத்துட்டார், இதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கு கூட போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னொருத்தர் சொன்னார், எங்கடா ஆளே காணா, ஓடி பதுங்கிட்டியா அப்படின்னார். டேய், நான் திமுக காரன்டா, ஜெயித்தாலும் தோத்தாலும் என்றைக்கும் களத்தில் தான் நிற்பேன். அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். எம்கே ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுக்காததுக்கு கொளத்தூர் தொகுதி மக்கள் தான் வருத்தப்படணும். அவர் சட்டமன்றத்துக்கு தான் போக முடியாது, ஆனால் மக்கள் மன்றத்துக்கு போக முடியும். இந்த இயக்கம் ஆட்சி அதிகாரத்திற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல. இந்த இயக்கம் பல வெற்றி தோல்விகளை சந்தித்த இயக்கம். 2 சட்டமன்ற உறுப்பினர் கூட நாங்கள் பெற்றிருக்கோம். அப்போவும் ஓடி ஒதுங்காமல் மக்களுக்காக களத்தில் நின்று மீண்டு எழுந்து வந்தோம். அதுபோல தான் மக்கள் கொடுத்துருக்கின்ற இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக எங்களுடைய இளம் தலைவர் சட்டமன்றத்திற்கு சென்று மக்களுடைய பிரச்சனையை பற்றி குரல் கொடுக்க போகிறார். மக்கள் மன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைக்காக தொடர்ந்து களத்தில் நாங்கள் நிற்க தான் போகிறோம். ஒரு தலைவன் கோட்டையிலிருந்து வேடிக்கை பார்ப்பவன் அல்ல, மக்களோடு மக்களாக களத்தில் நிற்பவன். அதுபோல தான் எங்கள் தலைவரை இன்றைக்கு மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். மக்களுடைய அந்த தீர்ப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஒன்று தான் அந்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு, எப்படிப்பட்ட தலைவர், மக்களுக்காக அவர் செய்த சாதனை திட்டங்கள் என்ன, அவர் சட்டமன்றத்திற்குள் செல்லவில்லை என்றாலும் அவர் சட்டமன்றத்திலே ஆற்றிய பணிகளை என்றைக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மறந்திட முடியாது. இந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மேலும் கடுமையாக உழைத்து மக்களுக்காக குரல் கொடுத்து திராவிட முன்னேற்றக் கழக வெற்றி பாதையில் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தாவேக்காவுடைய நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம், தோத்தாலும் ஜெயித்தாலும் நான் திமுக காரன், களத்தில் தான் நிற்பேன், மக்களுக்காக குரல் கொடுப்பேன், மக்களுடைய பிரச்சனைக்காக சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ஆட்சிக்கு எதிரான மக்களுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடும் போது தனது கண்டன குரலை தொடர்ந்து ஒலிப்பேன். திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக களத்தில் நிற்கும் போதெல்லாம் நானும் களத்தில் நிற்பேன்.